ஒரு இலக்க அடைஞ்ச உடனே டோபமைன் சுரக்குது, சந்தோஷப்படுறோம். ஆனா அந்த சந்தோஷம் வடிஞ்ச உடனே அடுத்த இலக்கு, அடுத்த பதவி, அடுத்த பொருள்னு அந்த ட்ரெட்மில்லோட வேகத்தை கூட்டிட்டே போறோம். கரெக்ட். எங்கேயும் போய் சேரல, ஆனா நம்ம ஓட்டமும் நிக்கல. மிகச்சரியான உதாரணம். இந்த ஓட்டத்துல ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நடக்குங்கிறத இந்த சோர்ஸ் ரொம்ப ஆழமா விளக்குது. இந்த டோபமைன் சுரப்புக்குன்னு ஒரு உயிரியல் எல்லை இருக்கு, ஒரு பயாலஜிக்கல் சீலிங். பயாலஜிக்கல் சீலிங்னா ஒரு லிமிட்டுக்கு மேல அது வேலை செய்யாதா? ஆமா, நீங்க வெளியில இருந்து எவ்வளவு பெரிய விஷயங்கள் அடைஞ்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேல உங்க மூளையால டோபமைனை சுரக்கவே முடியாது. இருங்க, எனக்கு இங்க ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. என்ன முரண்பாடு? நீங்க சொல்ற இந்த பயாலஜிக்கல் சீலிங் உண்மைனா, உலகத்திலேயே ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறவங்க, பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க எல்லாம் நிம்மதியோட உச்சியில சந்தோஷமா தான் இருக்கணும். லாஜிக்கா பார்த்தா அப்படி தோணும். ஆமா, அவங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆனா நடைமுறையில பார்த்தா அவங்கள்ட்ட தான் அதிக மன அழுத்தமும் தூக்கமின்மையும் இருக்கு. அப்போ இந்த டோபமைன் கணக்கு எங்கேயோ இடிக்குதே. அங்கதான் விஷயமே இருக்கு. இது இடிக்கல, இதுதான் உண்மை. அவர்கள் நிம்மதி இல்லாம இருப்பதற்கு காரணமே அவர்கள் மகிழ்ச்சியை தொடர்ந்து வெளியிலிருந்து தேடுவதுதான், எக்ஸ்டர்னலா தேடுறது.